ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு சர்குணாஸ் சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு அட்டகாசமான சுவையில் தக்காளி தொக்கு தாங்க செய்ய போகிறோம். இதை தக்காளி ஊறுகான்னு கூட சொல்லலாம். தக்காளி விலை குறைவாக இருக்கும்போது இந்த மாதிரி செய்து வச்சுக்கணும்னா நமக்கு குழம்பு பிரச்சனையே இருக்காதுங்க. 3 மாதம் வரையும் கெட்டு போகாமல் இருக்கும். அதே மாதிரி எல்லாத்தோடையும் சைடிஷாக வச்சு சாப்பிட்லாம். அட்டகாசமாக இருக்கும். இப்போ இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? இதை பண்ணுறதுக்கு 1 கிலோ தக்காளி வாங்கிட்டு நல்லா உப்பு போட்டு கழுவிட்டு தண்ணியெல்லாம் நல்லா கொஞ்சம் கூட இல்லாமல் துடைச்சிட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். இதை கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸு தான் கட் பண்ணோம்னா நல்லா ஈஸியாக வதங்கி வந்துடும். அடுத்ததாக ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் அளவு புளி எடுத்துருக்கிறேன். கொஞ்சம் தூசி மண்ணெல்லாம் இல்லாமல் இருந்ததுன்னா நீங்கள் அப்படியே கூட சேர்த்துக்கலாம். நான் எடுத்துக்கிற புளியில் வந்து கொஞ்சம் மண் தூசியெல்லாம் இருக்கும். அதனால் தண்ணி ஊற்றிட்டு ஒரு 2-3 முறை அலசி தண்ணியை வடிகட்டிட்டு ஊற வைக்க தேவையில்லை. தண்ணியெல்லாம் அலசி வடிகட்டிட்டு மட்டும் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இருக்கட்டும். அடுத்ததாக அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு கடாய் வச்சுக்கலாங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த வெந்தயமும் கடுகும் நல்லா படப்படன்னு பொரியட்டும். இந்த மாதிரி நல்லா படப்படன்னு பொரியும், நல்லா வாசனையும் வரும். அந்த டைமில் ஒரு தட்டில் எடுத்து இந்த மாதிரி ஆற வச்சுக்கலாம். அதே கடாயில் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதும் நாம் கட் பண்ணி வச்ச தக்காளியை சேர்த்துக்கலாம். தண்ணி எதுவும் ஊற்ற தேவையில்லை, அப்படியே வதக்கிக்கணும். இது கூடவே நம்ம அலசி வச்ச புளியை சேர்த்துக்கலாம். மறுபடியும் சொல்கிறேன், உங்கள் கிட்ட இருக்கிற புளி வந்து ஓடு நாறு எல்லாம் இல்லாமல் இருந்ததுன்னா நீங்கள் அப்படியே சேர்த்துக்கலாம். கூடவே 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்க்கும்போது தக்காளி வந்து சீக்கிரமாக நல்லா வதங்கி வந்துடும். கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்துட்ட பிறகு மூடி போட்டுட்டு ஒரு 4-5 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு 4-5 நிமிஷம் நல்லா வெந்த பிறகு நாம் தண்ணி எதுவுமே ஊற்றலை. தக்காளியில் இருக்கிற தண்ணியே வந்து இந்த அளவுக்கு வந்திருக்குது. இப்போது தக்காளி வந்து இந்த அளவுக்கு நல்லா வெந்து குழஞ்சி வரணும். அந்த அளவுக்கு வேக வச்சுட்டு அடுப்பை அணைச்சிட்டு நல்லா ஆற வச்சுடுங்க. ஆறட்டும். இப்போ நாம் வறுத்து வச்ச வெந்தயமும் கடுகும் வந்து நல்லா ஆறிடுச்சு. இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. அடுத்ததாக நாம் வதக்கி வச்ச தக்காளியும் நல்லா சூடெல்லாம் ஆறிடுச்சு. அதையும் இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு எந்த அளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஒரு 100 ml வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. இந்த மாதிரி தொக்கு ஊறுகாய் செய்யும்போது நல்லெண்ணெய் சேர்த்து செய்தோம்னா சுவையும் மனமும் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமலும் இருக்கும். எண்ணெய் நல்லா சூடானதும் 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கங்க. கூடவே 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 7-8 பல் பூண்டை வந்து 1 பாதியமாக நசுக்கிட்டு சேர்த்துக்கலாங்க. நல்லா வாசனையாக இருக்கும். ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 2 காய்ந்த மிளகாயை கிள்ளி போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இது கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். நல்லா வாசனையாக இருக்கும். சேர்த்துட்டு இந்த பூண்டு பார்த்திங்கன்னா பொன்னிறமாக இந்த மாதிரி வதங்கி வந்ததும் அடுப்பை வந்து குறைவான தீயில வச்சுட்டு நாம் அரைச்சி வச்ச தக்காளி விழுதை சேர்த்துக்கலாம். தக்காளி விழுதை சேர்த்துட்டு அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது கூட நம்ம மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 2 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட குறைச்சி பார்த்து சேர்த்துக்கங்க மிளகாய்த்தூள். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். நல்லா வாசனையாக இருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். இது காரம் ரொம்ப குறைவாக இருக்கும், ஆனால் கலர்ஃபுல்லாக இருக்கும். வேணும்னா சேர்த்துக்கங்க, இல்லை ஸ்கிப் பண்ணிக்கலாம். மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு சேர்த்துக்கலாங்க. ஏற்கனவே தக்காளி வதங்கிறதுக்கு உப்பு சேர்த்துருக்கோம். கரெக்டான அளவு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு இந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் சுண்டி இந்த அளவுக்கு கலர் மாதிரி வரணும். அந்த அளவுக்கு வதக்கிக்கலாம். வதக்கிட்ட பிறகு நாம் அரைச்சி வச்ச கடுகு வெந்தய பொடியை இந்த டைமில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் வெல்லம் சேர்த்துக்கலாம், இல்லை நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் புளிப்பாக காரமாக வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி வெல்லம் சேர்க்காம கூட செய்யலாம். ஆனால் வெல்லம் சேர்த்து செய்யும்போது இனிப்பு புளிப்பு காரம்னு சுவை வந்து ரொம்பவே நல்லா இருந்ததுங்க. இது பார்த்திங்கன்னா
நல்லா சுண்டி நல்லா தொக்கு மாதிரி இந்த மாதிரி வரணும், அல்வா மாதிரி வரணும். கொஞ்சம் கூட வானலில் ஒட்டாமல் எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்ட பிறகு அடுப்பை அணைச்சிடுங்க. அவ்வளோதாங்க, அட்டகாசமான சுவையில் தக்காளி தொக்கு, தக்காளி ஊறுகான்னு கூட சொல்லலாம், சூப்பராக தயாராகிடுச்சிங்க. இதை எல்லாத்தோடையும் சைடிஷாக வச்சு சாப்பிட்லாம். 3 மாதம் வரையும் கெட்டு போகாது, ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாம். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. சுட சுட சாதத்தில் கொஞ்சோண்டு தொக்கு வச்சுட்டு சாப்பிடும்போது சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. அந்த அளவுக்கு உணர்த்தியாகவும் ருசியாகவும் இருக்கும். இது இட்லி, தோசை, சப்பாத்தி, சாம்பார் சாதம், தயிர் சாதம் எல்லாத்தோடையும் வச்சு சாப்பிட்லாம். வேலைக்கு போகிற பெண்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். ட்ராவல் பண்ணும்போது கூட எடுத்துகிட்டு போகலாம். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா சர்க்குணா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் தெரிஞ்சவங்களுக்கு நிறைய ஷேர் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அழுத்தி விடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் வரும். நன்றி, வணக்கம்.